ஓ! அப்ப நீங்க பேஷண்டோட ஃபேமிலி மெம்பர் இல்லையா? அலெக்ஸ், சார். இமிடியேட்டா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்கள வரவழைக்க பாருங்க. ஓகே சார். பேஷண்டோட நிலைமை கிரிட்டிக்கலா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. டாக்டர் மெடிக்கல் ப்ரொசீஜர் ஆரம்பிச்சாலும் ஃபேமிலி மெம்பரோட கன்சர்ன் சிக்னேச்சர் ரொம்ப மஸ்ட். ஓகே சார். அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். சார், நீங்க கையெழுத்துக்காக காத்திருக்க வேண்டாம் சார். என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ண ஆரம்பிங்க சார். சார், இது எங்க ஹாஸ்பிடல் ப்ரொசீஜர் சார். அததான் சார் நாங்க பேசிட்டு இருக்கோம். இல்ல சார், நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க. நான் சோழவந்தான் தொகுதியோட எம்எல்ஏ தான் சார். ஆமா சார், இவர் எனக்கு தெரியும் சார். எக்ஸ் மினிஸ்டர் ராஜாங்க ஐயாவோட பையன் தான் சார் இவரு. சார், நீங்க எம்எல்ஏவா இருக்கிறது ஓகே தான், நான் அதுல எதுவும் சொல்லல. பட் பேஷண்ட்டுக்கு ஹஸ்பண்ட் சிக்னேச்சரோ இல்ல கூட பிறந்தவங்க பேரண்ட் சிக்னேச்சரோ இருந்தாதான் நாங்க ப்ரொசீட் பண்ண முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ண பாருங்க அலெக்ஸ். ஷூர் சார். சார், எங்க கையெழுத்து போடணும்னு சொன்னீங்கன்னா நான் கையெழுத்து போடுறேன். சார், என்ன சார் பேசுறீங்க? ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சைன் பண்ணணும்னு சொல்றேன், நீங்க கையெழுத்து போடுறேன்னு சொல்றீங்க. அது சார், நான் உங்களோட ஹஸ்பண்ட் தான் சார். சார், நீங்க கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். ஹஸ்பண்டா? என்ன சார் நீங்க இவ்வளவு நேரம் நாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ கண்டுபிடிச்சு கூப்பிடுங்கன்னு சொன்னப்ப எதுவுமே சொல்லாம இப்ப திடீர்னு நான் ஹஸ்பண்ட்னு சொல்றீங்க? சார், எமர்ஜென்சிங்கிறதுக்காக நீங்க கையெழுத்து போடணும்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் நாட் எ கேம். இல்ல சார், நான் உண்மைதான் சொல்றேன். நான் உங்க ஹஸ்பண்ட் தான். ஒரு நிமிஷம். என்னங்க சார், இத பாருங்க. இது எங்க கல்யாண போட்டோ. என்ன சார் நீங்க ஹஸ்பண்டா இருந்துகிட்டு அவங்கள எமர்ஜென்சின்னு கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு நாங்க இவ்வளவு தூரம் பேசுறப்ப லத்தார்ஜிக்கா இருக்கீங்க? இத முதல்ல சொல்லிருக்கலாமே. இல்ல சார், நானும் அவங்களும் இப்ப ஒன்னா இல்ல, பிரிஞ்சிருக்கோம். அதே. என்ன சார் நீங்க? அலெக்ஸ் சார், முதல்ல நீங்க இவர்கிட்ட கையெழுத்த வாங்குற வழியை பாருங்க. ஓகே சார். இங்க சைன் பண்ணுங்க சார். கொஞ்சம் புஷ் பண்ணு. அம்மா, புஷ். இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுமா. கொஞ்சம் புஷ் பண்ணு. புஷ். சார் சார் சார், என் போன்ல சார்ஜ் இல்ல, கொஞ்சம் சார்ஜ் போடுறீங்களா? என்ன மாமா, சேது போன் எடுத்தானா? போனு சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. சுவிட்ச் ஆஃபா? என்னம்மா இது? என்னன்னு தெரியலையேடி.
அப்படிதான். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. டாக்டர் புஷ். டாக்டர் கொஞ்சம் புஷ் அந்த பண்ணுங்கம்மா. பொண்ணு பாருங்களேன். என்னாச்சு சிஸ்டர்? டாக்டர் ரொம்ப தலைவலிக்குது டாக்டர். என்னால நிக்கவே முடியல. ஒரே ஷிவரிங்கா இருக்கு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமா டாக்டர்? என்னம்மா நீ பிரசவ வார்டுல வந்து இப்படி பேசிட்டு இருக்க? லேபர் டியூட்டிலே 2 நர்ஸ் தான் இருக்கீங்க. நீயும் போயிட்டீனா எப்படிமா பிரசவம் பாக்குறது? ஒண்ணும் பயப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியா டாக்டர், நடக்கும். ரொம்ப முடியல சரி, போ, டாக்டர். போய் ரெஸ்ட் எடுமா. அதான் போ சொல்லிட்டேன்ல, போமா. ஓகே டாக்டர். புஷ் பண்ணுமா. நீ இன்னும் கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணுமா. இன்னும் கொஞ்சம். பயப்படாதீங்க. நர்ஸ் இங்க வாங்க. டாக்டர் வேற யாராவது டியூட்டில இருக்காங்களா? இல்ல பாருங்க. டாக்டர், டியூட்டி நர்ஸ் எல்லாருமே கார்டியாக் ஆபரேஷன்ல இருக்காங்க. யாரும் இல்ல டாக்டர். இப்படி சொன்னா எப்படி? அப்புறம் எப்படி பிரசவம் பாக்குறது? சரி, வெளியே யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தா கூட்டிட்டு வாங்க. சரி ஓகே டாக்டர். வலிக்குது. சார் சொல்லுங்க, என்னாச்சுங்க? ஃபேமிலி மெம்பர்ஸ் லேடிஸ் யாரும் இல்லீங்களா? இல்ல சிஸ்டர், இப்பதான் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. ஏய், என்னாச்சுங்க? இல்ல சார், இன்னைக்கு கார்டியாக் சர்ஜரி இருக்கு. எல்லா நர்ஸும் அங்க இருக்காங்க. உள்ள 2 நர்ஸ் இருந்தோம். அதுல ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தா பெட்டரா இருக்கும். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நானா? ஆமா சார், மெடிக்கலி இல்லைனாலும் நீங்க ஜஸ்ட் கூட இருந்து நாங்க சொல்றத பேஷண்ட்டுக்கு சொல்லி அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருந்தா போதும் சார். கொஞ்சம் வரீங்களா? எனக்கு டெலிவரி நடக்கிறப்போ நீங்க என் கூடவே இருக்கணும், என் பக்கத்திலே இருக்கணும். இருப்பேலா? தமிழ், சத்தியமா நான் உன் கூட இருப்பேன். சார் ஆ? இப்ப யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல சார். கொஞ்சம் வாங்க சார். நான் வரேன் சிஸ்டர். வாங்க சார், வாங்க. மேடம், பேஷண்டோட ஹஸ்பண்ட் இருக்காங்க மேடம். சார் வாங்க சார். அவங்க தலைமாட்டில நின்னு அவங்க தலைய வாங்க கொஞ்சம் சார். போங்க. மேடம் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ போங்க பண்ணுங்க சார். வாங்க சார். சரிங்க. அவங்க தலைய புடிச்சிட்டு நல்லா மூச்சு இழுத்து பிரீத் பண்ணுன்னு சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். மூச்சு நல்லா இழுத்து விடு. அவர் கைய புடிச்சுக்கோமா. நல்லா புடிச்சுக்கோ. கொஞ்சம் புஷ் பண்ணு. புஷ். இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுமா. புஷ். முயற்சி பண்ணு. சார் நல்லா மூச்சு இழுத்து விட சொல்லுங்க சார். நல்லா மூச்சு இழுத்து விடு. சரியா? நல்லா மூச்சு இழுத்து விடு. நல்லா மூச்சு இழுத்து விடு. கொஞ்சம் நல்லா புஷ் நல்லா பண்ணு. மூச்சு இழுத்து விடு. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுமா. அப்படிதான். இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுமா. இன்னும் கொஞ்சம். அப்படியே நல்லா மூச்சு இழுத்து விடு. நிப்பாட்டு. அம்மா பாத்துமா, வாங்க அம்மா, இந்தா, சரி, வாங்க. பாத்துமா. கொஞ்சம் ட்ரை பண்ணுமா. இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணு. இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுமா. கொஞ்சம் ட்ரை பண்ணு. அம்மாடி சார்? ஏ வயிற்று பிள்ளையோட ஒரு பிள்ளைய சொல்லுங்க. ஆஸ்பத்திரி சேர்த்திருக்காங்களே, தமிழ் செல்வி. அந்த பிள்ளை எங்கம்மா இருக்கு? ஆமா, அவங்களுக்கு டெலிவரி பாத்துட்டு இருக்காங்க. டெலிவரி பார்த்திருக்காங்களா? ஐயோ என்னாச்சு? சேது தரடா கூட்டிட்டு வந்தான், அவனையும் ஆள காணுமே. ஆமாமா, என் பிள்ளைய ஒருத்தர் கூட்டு வந்து அட்மிட் பண்ணாரு. அவர் எங்கம்மா இருக்காரு? அவரு இருக்காரா இல்ல அட்மிட் பண்ண கிளம்பிட்டாராமா? சார், அது கார்டியாக் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கறதால இப்ப எல்லா நர்ஸஸும் அங்க இருக்காங்க. டியூட்டி டாக்டரும் 2 லேபர் நர்ஸும் மட்டும்தான் இப்ப லேபர் வார்டுல இருக்காங்க. அட்மிட் பண்ணவரு அவங்க டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ண இப்ப உள்ளதா இருக்காரு சார். என் பேரன் உள்ள இருக்கானா? ஆமா பாட்டி. நல்லதுதான், போப்பா. கடவுளே, எப்படியோ நல்லது நடந்தா சரிதான், போப்பா. அதுக்கு எந்த பக்கமா போகணும்? சார் நேரா போங்க ஆ, சார். சரி வாங்க. வாங்கத்தா. அப்படியே நல்லா மூச்சு இழுத்து விடு. நல்லா அப்படியே நல்லா மூச்சு இழுத்து விடு. இன்னும் கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணுமா. லேடிஸ் யாராவது இருந்தா உள்ள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். வசந்தி, அம்மா, நீங்களாம் யாரு? ஏன் இங்க நிக்கிறீங்க? அம்மாடி, இது உள்ள தமிழ் செல்வி பேசிட்டு இருக்காங்களே, அவங்களோட அப்பா அம்மா நாங்க. நல்லதா போச்சுங்க. யாராவது லேடிஸ் 2 பேர் உள்ள வாங்க. சரிம்மா, சீக்கிரம் வாங்க. எத்தனா நீங்க இரு, நானும் அப்பதான் உள்ள போறேன். சரி, வாங்க. சரி, வாங்கம்மா. போலாம். பாத்து போங்கத்தா.
நல்லா மூச்சு இழுத்து விடு. நல்லா மூச்சு இழுத்து விடு. புஷ் பண்ணுமா, அவர் அப்படிதான். கையை பிடிச்சுக்கோ, புஷ் பண்ணு. வாங்க இங்க வாங்க. ஐயோ, தமிழே, தமிழே, மடி, மடி. தமிழே, கொஞ்சம் ஒண்ணும் இல்லடா. நல்லா மூச்சு இழுத்து விடு. நல்லா மூச்சு இழுத்து விடு. பொறுத்துக்க நல்லா தமிழே. மூச்சு இழுத்து விடு. சீக்கிரமா குழந்தை பொறுத்துறா. ஐசு, நீ கவலைப்படாத. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் மாப்பிள்ள வராம இருக்காரு. ஆமா. ஏங்க என்னதான் விவாகரத்து ஆனாலும் கல்யாணத்தை ஒரு வருஷம் தள்ளி போடலாம்ல. இப்படியா முந்தா நாள் விவாகரத்தாச்சு, இன்னைக்கு இப்படி இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் ஏற்பாடு பண்றது? என்னதான் இருந்தாலும் பழைய நினைப்பெல்லாம் வந்து போகுமா இல்லையா? சொன்னா கேளுடி, அழாத. நான் அப்பவே முதல்ல என் அம்மா வீட்டு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போலாம், இங்க அப்புறமா வந்துக்கலாம்னு சொன்னேன். கேட்டியா நீ? முன்னாள் அமைச்சரு, ரொம்ப முக்கியமானவரு, இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு வந்த. இங்க என்ன மாப்பிள்ளையே வரல, பேசாம எந்திரிச்சு புறப்படலாம்யா. எங்க வீட்டு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்காவது போலாம். தாலி கட்டத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருக்கும். வாயா, சரி வா. கிளம்பியா போலாம். என்னங்க, சொல்லிட்டு வா. நீங்களாவது சரி, சொல்லுங்க. கிளம்பலாம். நீ அழாத ஐசு. மகேஸ்வரன், சொந்தக்காரங்க கல்யாணம் ஒண்ணு இருக்கு, இங்க மாப்பிள்ளையே வரல. அதை முடிச்சிட்டு இங்க மாப்பிள்ளை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் இங்க வந்துடுறேன். சரிங்களா? நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்கிறாங்க. நான் போயிட்டு நாங்க வரேன். போயிட்டு வந்துடுறோம். கண்டிப்பா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்துருவோம். சீக்கிரம் வாங்க. சரியா? என்ன என்ன அத்தாச்சி, இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? நான் தான் தெளிவா சொல்றேன்ல, சேது இதுக்கப்புறம் வரமாட்டான்னு. அவன் பொண்டாட்டி புள்ளையோட போயிட்டே இருப்பான்னு சொன்னேன். நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னங்க சொல்லுங்க இவளுக்கு. ஐசு, ஐஷு, ஐஷு. மச்சான். ஏய், என்னடி அழாத. என்னால இந்த ஏமாற்றத்தை ஐஸ்வர்யா. தாங்கவே முடியல. ஐஷு, சேது மாமா தானே என்ன ஐஸ்வர்யா. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அதனால தானே நீங்க எனக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணீங்க. இந்த ஏற்பாடெல்லாம் நடந்துச்சு. இவ்வளவு தூரம் நான் மனமேடை வரைக்கும் வந்துட்டு இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நான் இதை ஐஷு. தாங்கிக்கவே மாட்டேன். அழாதடி ஐஷு. சேது மாமா மட்டும் என்ன ஏமாத்தினாருன்னா நான் செத்து போயிடுவேன். அம்மா, ஐஸ்வர்யா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? இப்படி எல்லாம் பேசாத, கொஞ்சம் பொறுமையா இரு. ஐஸ்வர்யா, மச்சான், இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு நான் தெளிவா சொன்னேன். எந்த முடிவா இருந்தாலும் தீர்க்கமான உறுதியான ஒரு முடிவை எடுங்க மாப்ள. தேவையில்லாம என் மக வாழ்க்கையில விளையாண்டாதீங்கன்னு சொன்னேன். உங்க பையனை கேட்டாரா? இன்னைக்கு என் பொண்ணை எந்த நிலைமையில கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காரு பாருங்க. பாருங்க மச்சான், என்ன மச்சான் இதெல்லாம்? மகேஸ்வரன், கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்றேன்ல. என் பையன் வந்துருவான். மச்சான், ஐயா, முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அட, கொஞ்சம் பொறுமையா இருங்க. முகூர்த்தம் முடிஞ்சா முடிஞ்சிட்டு போகட்டும். மச்சான், என் மகன் வந்தான், நல்ல நேரத்துலதான் தாலி கட்டுவான். அவன் வரலனா முகூர்த்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நேரம் அமைதோ அந்த நேரத்துல வந்து என் மகன் தாலி கட்டுவான். போதுமா? யாரும் கவலைப்படாம இருங்க. என் மகன் வருவான், கண்டிப்பா தாலி கட்டுவான். போதுமா மாப்ள? ஐஸ்வர்யா, தாயாக
உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அது உனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கியா? வா வா என்னுயிரே மீண்டும் ஒரு ஜனனம் கொடு, வாடா என் மகனே தந்தை என பதவி கொடு. சிறியவன் நான் சிறியவன் தான் உலகின் பார்வையிலே, பெரியவன் நான் பெரியவன் தான் உந்தன் கண்களிலே. தமிழுக்கு ஆக்சிடென்ட் ஆன உடனே நீங்க தான் தமிழ ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து சேர்த்துன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. என் பிள்ளைய காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ள. நீங்க செஞ்ச உதவியை நான் காலகாலத்துக்கு மறக்க மாட்டேன் மாப்பிள்ள. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. தேங்க்ஸ் மாமா. மாப்பிள்ள, குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சா மாப்பிள்ள? குழந்தை பிறந்துருச்சு. தமிழ்ச்சி நல்லா இருக்கா மாப்பிள்ள? நல்லா இருக்கா? என்ன குழந்தை பிறந்திருக்கு மாப்பிள்ள? ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தையா? மூத்த வாரிசு ஆண் குழந்தையா? ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குதா? தானோ ஆம்பளை பிள்ளையா? எப்பா, நீ கூடவே இருந்து என் புள்ளைய நல்லபடியா காப்பாத்தி கொடுத்திருக்கப்பா. ரொம்ப நன்றிப்பா.